अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजनं सघन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहन ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेत्सकोभिराकान्द राधाकान्द नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। காண்டம் 2 அத்தியாயம் 7 பதம் ஸ்லோகம் 52 கரெக்டுங்களா? கரெக்டுங்க மாதாஜி. சரிங்க. யதா ஹரௌ பகவதி நிருணாம் பக்தி பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணயः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி, படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தயவு செய்து உறுதியுடனும் முழுமுதற் கடவுளான ஹரியிடம் உன்னதமான பக்தி தொண்டை மனிதர்கள் விருத்தி செய்து கொள்வதற்கு சாத்தியமான முறையிலும் இந்த பகவத் விஞ்ஞானத்தை விளக்கி கூறுவாயாக. பகவான் ஹரியே அனைத்து ஜீவராசிகளிலும் பரமாத்மாவாகவும் அனைத்து சக்திகளுக்கும் மூல பிறப்பிடமாகவும் இருக்கிறார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷ பகவானிடம் மனிதனுக்குள்ள உறவின் விஞ்ஞான பூர்வமான விளக்கமும் பக்தி தொண்டை பற்றிய தத்துவ சாஸ்திரமும் ஆகும். கலியுகத்திற்கு முன்பு பகவானையும் அவரது சக்திகளையும் அறிவதற்கு இத்தகையதொரு அறிவு நூலிற்கு அவசியம் இருக்கவில்லை. ஆனால் கலியுகம் துவங்கியதும் மனித சமூகம் படிப்படியாக 4 பாவச் செயல்களால் வசீகரிக்கப்பட்டது. அவை பெண்களுடனான தீய உறவு, போதைப் பொருள் உட்கொள்ளல், சூதாடுதல் மற்றும் தேவையற்ற மிருகவதை என்பனவாகும். இப்பாவச் செயல்களின் காரணத்தால் மனிதன் படிப்படியாக பகவானிடம் தனக்குள்ள நித்திய உறவை மறந்துவிட்டான். இதனால் வாழ்வின் முடிவான நோக்கத்தில் அறிவதில் அவன் குருடனாகி விட்டான் என்று கூறலாம். மிருகங்களைப் போன்ற பொறுப்பற்ற வாழ்வை மேற்கொண்டு உண்ணுதல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளுதல் மற்றும் அஞ்சுதல் என்னும் மிருக கொள்கைகளில் மினுமினுப்பு செய்யப்பட்ட ஒரு முறையில் ஈடுபடுவது வாழ்வின் முடிவான நோக்கம் அல்ல. இத்தகைய அறியாமை இருளிய தீபச் சுடராக ஸ்ரீமத் பாகவதம் விளங்குகிறது. எனவே ஆதியிலிருந்தே அல்லது ஜட உலகின் பிறப்பிலிருந்தே பகவத் விஞ்ஞானத்தை விளக்கி கூற வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏற்கனவே நாம் விவரித்திருப்பதைப் போல் ஸ்ரீமத் பாகவதம் மிகவும் விஞ்ஞான பூர்வமான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பெரும் விஞ்ஞானத்தை கற்கும் எந்த உண்மையான மாணவனும் கவனமாக அதை படிப்பதாலோ அல்லது ஏற்புடைய பேச்சாளரிடமிருந்து தினந்தோறும் அதை கேட்டறிவதன் மூலமாகவோ அதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் சந்தோஷமான வாழ்வுக்காக இயங்குகின்றனர். ஆனால் முழுமுதற் கடவுள் அனைத்திற்கும் ஆதி மூலமாக இருப்பதால் ஜென்மாதி அஷ்யயத, அவரே எல்லா இன்பங்களுக்கு மூல ஊற்றவர் ஆவார் என்ற உண்மையை குருடர்களாக உள்ள மக்கள் அறியவில்லை. பகவானிடம் நமக்குள்ள பக்தி பூர்வமான உறவால் மட்டுமே முழு ஆனந்தத்தை அடைய முடியும். மேலும் அவரது சகவாசத்தினால் மட்டுமே துன்பகரமான ஜட வாழ்வில் இருந்தும் நம்மால் விடுதலை அடைய முடியும். இந்த ஜட உலக இன்பத்தை தேடி
செல்பவர்களும் கூட ஸ்ரீமத் பாகவதம் என்னும் பெரும் விஞ்ஞானத்திடம் புகலிடம் கொள்ளலாம். இதனால் முடிவில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எனவே இவ்விஞ்ஞானத்தை உறுதியுடனும் நல்ல திட்டத்துடனும் அளிக்க வேண்டும் என்று நாரதர் தமது ஆன்மீக குருவால் கேட்டுக்கொள்ளப்பட்டார் அல்லது உத்தரவிடப்பட்டார். ஜீவனோபாயத்திற்காக பாகவத கொள்கைகளை பிரச்சாரம் செய்யுமாறு நாரதருக்கு அறிவுறுத்தப்படவில்லை. மத பிரச்சாரத்திற்கு சுய ஆர்வத்துடன் விஷயத்தை மிகவும் உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று தமது ஆன்மீக குருவால் அவர் கட்டளையிடப்பட்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க உறுதியுடனும் ஹரியுடன் ஹரி அப்படிங்கிறவர் நம்மளது அமங்கலங்களை நீக்க வல்லவர். ஹரி அப்படின்னாலே பகவானுடைய புனிதமான அந்த நாமம் நம்மளுடைய அமங்கலங்களை நீக்கி மங்களங்களை தரவல்லது. ஏன்னா இந்த ஜட உலகம் முழுவதுமே அமங்கலங்கள் தான். நாம் என்னமோ ஃபார்மாலிட்டிக்கு சொல்றோம், வெள்ளிக்கிழமை மங்களம், பொட்டு வச்சா மங்களம், வாசல் தெளிச்சா மங்களம், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஜட ரீதியான செயல்கள். ஆனா பகவானுடைய பக்தி தொண்டு ஒன்றுமே முற்றிலும் நன்மை அளிக்கக்கூடியது. ஏன்னா இது பகவத் விஞ்ஞானம். இப்ப பகவான் ஹரிதா எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மாவாகவும் எல்லா சக்திகளுக்கும் மூலமாகவும் இருக்கின்றார். அப்ப அகம் சர்வசிய பிரபவோ மத்தக அப்படின்னு நம்ம பகவத்கீதையிலையும் பாக்குறோம், பாகவதத்திலையும் சதுர்ஸ்லோகத்திலையும் பாக்குறோம். இப்படி பகவான் அவர்தான் மூலம் என்பதை பிரம்ம சம்ஹிதையில பிரம்மா கூட உறுதி பண்றார். அவர்தான் மூலம் அப்படிங்கிறது ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படின்னு. அப்ப இங்கெல்லாம் மக்கள் என்ன பண்றாங்க இந்த கலியுகத்துல? ஏன்னா கலியுகத்துக்கு முன்னாடி இத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஏன்னா பாகவதம் படிச்சுதான் நீங்க முன்னேறணுங்கிற அவசியம் அப்ப இல்லை. ஏன்னா மக்கள் எல்லாமே பக்தியில தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். சத்தியயுகத்துல, திரேதா யுகத்துல, துவாபர யுகத்துல. ஆனா கலியுகத்துல கலியோட ஆதிக்கம் இங்க எப்போ ஆரம்பிச்சதோ பரிஷித் மகாராஜா காலத்துல இருந்து, அப்ப கலி ஒரு பக்கம், மாயை ஒரு பக்கம். அந்த பிடியில மக்கள் என்ன பண்ணாங்க? தீய செயல்களை, பெண்களுடனான உறவு, போதைப் பொருள் உட்கொள்ளுதல், சூதாடுதல், மிருகவதை பண்றது, மாமிசம் சாப்பிடுறதுல இதுல ஈடுபட்டு பகவானுடன் உள்ள நித்திய உறவை அவங்க மறந்துட்டாங்க. ஆனா நித்திய உறவுங்கிறது நம்ம உள்ளத்துல என்னைக்கு இருக்குது, ஆனா அது மூடி இருக்கு. ஏன்னா நம்ம பல பல ஸ்டேஜஸ தாண்டி வர்றோம். அன்னமய, பிராணமய, ஞானமய, விஞ்ஞானமய, யோகமய, ஆனந்தமய. கடைசியில இந்த ஆனந்தமயத்தை அடையணும், அந்த ஸ்டேஜ அடையணும்னா பல ஸ்டேஜஸ தாண்டவே இருக்கு. ஏன்னா அன்னமய, ஏன்னா விலங்குகள் வெறும் உணவுக்காக மட்டுமே போராடும். உணவு, இருப்பிடம், உறங்குவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது. ஆனா மனுஷன் அந்த அன்னமய ஸ்டேஜ் தாண்டி பிராணமய, ஒரு உணர்வு பூர்வமா ஆத்மா என்கின்ற உணர்வு இருக்குது, பிராணமய. ஏன்னா நான் என்கிட்ட உயிர் இருக்கு, அந்த உணர்வுனாலதான் நான் உயிர் வாழ்கின்றேன். அந்த தன்னுணர்வு எல்லாருக்கும் வரணும். அதுக்கும் மேல நான் உடலல்ல ஆத்மா, உடலையும் ஆத்மாவையும் பிரித்து அறியும் அறிவு வேண்டும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும். அதுதான் ஞானமய. விஞ்ஞானமய அப்படின்னா அதை அறிஞ்சிட்டா மட்டும் பத்தாது, அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்? யோகம் பண்ணணும். இந்த கலியுகத்துல அது பக்தி யோகம். மற்ற யுகங்கள்ல அஷ்டாங்க யோகம், தியான யோகம், ஹட யோகம் என பல்வேறு வழிமுறைகள் இருந்தாலும் அது இன்னைக்கு இந்த கலியுகத்தில் ரொம்ப கடினமானது. அப்ப ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன? பகவானோட திருநாமத்தை, ஹரியின் நாமத்தை என்றும் பாராயணம் பண்றதுதான். பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலைகளை அப்படி பண்ணும்போது நாம உண்மையான அந்த ஆனந்தமயோ அபியாசாத் அப்படிங்கிற நிலைக்கு நாம கொண்டு வரப்படுவோம். அப்ப இந்த பாகவதம் இருள் சூழ்ந்த இந்த உலகுல கலியுகத்துல அறியாமை எங்கும் பரவி இருக்கு. இந்த கலியுகத்துல அறியாமைக்குரிய யுகம் இந்த இரும்பு யுகமான இந்த கலியுகம். அப்ப இந்த அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுக்கெல்லாம் இருட்டுல வெளிச்சமாக, விளக்காக செயல்படுகின்றது. நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா அமிர்தரவ சம்யுதம். அப்போ பகவான் இந்த கலியுகத்துல பிராணர்கோ அதுனோதிதக அப்படின்னு புராணங்கள் வடிவுல வர்றாரு. பகவான் தன்னை வெளிப்படுத்துறது இல்லை. ஏன்னா தன் நாகம் பிரகாசம் சர்வசிய லோகமாயா சமாவிருத அப்படின்னு யோகமாயினால்
தன்னை மூடிக்கொள்கின்றார். அப்போ அவர் போனப்போ இந்த அவதாரத்தை முடிச்சிட்டு கலியுகம் தொடங்குவதற்கு முன்னாடி துவாபர யுகம் முடியும் போது கலியுகம் தொடங்கறதுக்கு முன்பும் அவர் எப்படி வர்றார்? ஏன்னா அவர் போன அப்புறம் எல்லா இருள் சூழ்ந்துருச்சு. ஏன்னா பகவான் இல்லைன்னா இங்க வெளிச்சமே கிடையாது. ஏன்னா அவர் இருந்தப்போ சொர்க்கம் இல்ல, அதை விட உயர்ந்த அவருடைய கோலோக பிருந்தாவனமே கூட வந்துருச்சு. அவர் இருக்கும் இடம் எல்லாமே ஆனந்தமயமா இருக்கும். ஏன்னா பகவான் வந்து தூய்மையானவற்றுள் தூய்மையானவர். அவரது நாமத்தை சொல்லும் போது நாமும் தூய்மை அடைகிறோம். இப்ப பகவான் இப்ப திரும்பி போன அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் குழப்பம். பரிஷத்து மகாராஜாக்கு முன்னாடி யுதிஷ்டர் பாக்குறாரு, எங்க பாரு குழப்பம், ஆடு மாடுகள் எல்லாமே கத்துது, அந்த கயிறை பிச்சுட்டு ரொம்ப ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலையில என்ன பண்றதுன்னே தெரியாம ஆடு மாடுகள்லாம் கத்துது, மேகங்கள் இருள் சூழ்ந்துருச்சு, கழுதை வந்து வலம் வருது, நரி ஊளையிடுது, நாய்கள் ஊளையிடுது, இப்படி எங்க பாரு அவங்கள எல்லா வீட்டுல சண்டை சச்சரவு, ரொம்ப டோட்டலா ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஏன்னா கலியுகம் துவங்கறதுக்கு முன்னாடி பகவான் வந்து தன்னை இந்த உலகை விட்டு வெளியேறிட்டார். அவர் ஆன்மீக உலகுக்கு திரும்பி போயிட்டார். அவர் போகும்போது தர்மமும் ஞானமும் அவரோட சேர்ந்து போயிருச்சு. அப்ப பகவான் திரும்பி எந்த வடிவுல வந்திருக்கார்? கிருஷ்ணஸ்வா தாமோ பகதே தர்ம ஞானாதீபீகசக கலவு நஷ்ட திருஷாமேச பிராணர்கோ அதனோதிதக, புராணங்கள் வடிவா வந்திருக்கே அப்படிங்கிறார். அப்ப அந்த புராணத்தில் முக்கியமான புராணம் எது? கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட புராணம் அது ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்திலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாஸ்திரங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்ரீ சம்பிரதாயத்துல பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்துலதான் கிடையாது. ஏன்னா பாகவதமே ஸ்ரீமத் பாகவதமே எல்லா வேதங்களின் இறுதி முடிவு அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதை ஏற்றுக்கொண்டார். ஆனா மத்தவங்க எல்லாமே அபாஷ்யம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ சங்கராச்சாரியார் அத்வைதிகள் அவங்களோட பாஷ்யம் என்ன? சாரீர பாஷ்யம். அப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயத்துல ஸ்ரீ பாஷ்யம். அப்ப பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபு இதுக்கு விளக்க உரை தேவையே இல்லை, ஏன்னா பாகவதமே நம்மளுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அதுக்கு பாஷ்யம் எழுதல. ஆனா பொதுவா வந்து மக்கள் உங்களோட சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் என்ன, விளக்க உரை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனால இங்க நம்மளுக்கு மறுபடியும் பாஷ்யம் கொண்டு வரப்பட்டது, கோவிந்த பாஷ்யம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி நம்மளோட சம்பிரதாயம் பாகவதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஏன்னா பாகவதம் ஒன்றே போதும். பாகவதத்திலேயே எல்லாமே நாம பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும் முழுமையாக. அவங்களோட நிலைக்கேற்ப முழுமையாக அப்படின்னா நம்ம கிட்ட முழுமை நம்ம அளவுலதான் இருக்கு. பகவான் வந்து பரிபூர்ணமானவர். பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி அவருடைய அளவு நாம அளவிடவே முடியாது. அவர் பெரியவற்றுள் பெரியவர், நாம சிறியவற்றுள் சிறியவர். ஆனாலும் அந்த சிறிய அளவுல நம்மளுக்கு பூர்ணம் இருக்கு. அப்ப ஜென்மாதி அஸ்ய யத, ஜென்ம ஆதி அஸ்ய அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்துக்கும் அவர்தான் மூலம். இதை வந்து மக்கள் அறிஞ்சிருக்கல. அப்ப பகவானுடன் உள்ள பக்தி பூர்வமான அந்த அன்பாலதான் அந்த ஆனந்தத்தை அடைய முடியும். எவ்வளவுதான் நாம சொத்து சேர்த்தினாலும் நம்ம இந்த ஜட உடலால நம்ம ஆனந்தத்தை அடைய முடியாது. ஏன்னா ஜட உடல் எப்பொழுதும் துன்பத்திற்குரியது. அப்போ இன்பம் எப்படி கிடைக்கும்? எல்லாரும் இன்பத்தை நோக்கிதான் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப இன்பம் எப்படி கிடைக்கும்? ஏன்னா பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கோம். ஒரு நெருப்பு கங்கு, அதுல வந்து ஒரு துளி நெருப்பு வெளியில வருது அப்படின்னா அதனால பவரா இருக்க முடியாது, அது சாம்பல் ஆயிருது. சோ உடல்ல ஒரு அங்கம் நான் உனக்கு உடலுக்கு வேலை செய்யலன்னு பிரிஞ்சு போனா அது துன்பப்படுது. அது போல பகவானை விட்டு பிரிந்த நாம இந்த ஜட உலகுல துன்பப்படுறோம். அப்ப ஸ்ரீமத் பாகவதம் எனும் பெரும் விஞ்ஞானத்திடம் நாம் எல்லாரும் புகலிடம் கொள்ளலாம். இதனால் முடிவில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த விஞ்ஞானத்தை உறுதியுடனும் நல்ல திட்டத்துடனும் அளிக்க வேண்டும் என நாரதர் தமது ஆன்மீக குருவால் கேட்டுக்கொள்ளப்பட்டார். நாரதரோட ஆன்மீக குரு யாருன்னா பிரம்மாதான். இப்ப பிரம்மாவே வந்து
இந்த விஞ்ஞானத்தை நாரதருக்கு பரப்ப சொல்லி சொல்றாரு. ஆனா பணத்திற்காக இந்த பாகவதத்தை பரப்பக்கூடாது. அடுத்தது பதம் 53. மாயாம் வர்ணாயதோ ஹமுஷ்ய ஈஸ்வரஸ்யானுமோததः शृण्वदः श्रद्धया नित्यं माययात्माना मुह्यति. हरे कृष्ण. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க மாதாஜி, படிங்க. மாதாஜி, பரவாயில்ல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுடைய ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பகவான் தமது வெவ்வேறு சக்திகளை கொண்டு ஆற்றும் செயல்களை அவரது போதனைகளுக்கு ஏற்பவே விரிவாக்கவும் பாராட்டவும் கேட்கவும் வேண்டும் என்று பக்தியுடன் மரியாதையுடனும் செய்யப்படுமானால் ஒருவன் பகவானின் மாய சக்தியிலிருந்து விடுபடுவது நிச்சயம். பொருளுரை: ஒரு விஷயத்தை உறுதியாக கட்டறிவதென்னும் கலை மத வெறியர்களின் மனோபாவங்களிலிருந்து வேறுபட்டதாகும். மத வெறியர்கள் அல்லது முட்டாள்கள் பகிரங்க சக்தியுடன் சம்பந்தப்பட்டுள்ள பகவானின் செயல்கள் தங்களுக்கு உபயோகமற்றவை என்று கருதக்கூடும். மேலும் பகவானின் அந்தரங்க சக்தியில் பங்கேற்கும் உயர் நிலையில் இருப்பவர்கள் என்று பொய்யாக தங்களை அவர்கள் கூறிக்கொள்ளவும் கூடும். ஆனால் உண்மையில் பகிரங்க சக்தியுடன் அந்தரங்க சக்தியுடனும் சம்பந்தப்பட்டுள்ள பகவானின் செயல்கள் சமமான நன்மை அளிப்பவையாகும். பகவானின் பகிரங்க சக்தியின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுபடாதவர்கள் பகிரங்க சக்தியோடு சம்பந்தப்பட்டுள்ள பகவானின் செயல்களை பற்றி பக்தியுடன் தினந்தோறும் கேட்டறிய வேண்டும். ராசலீலையை போன்ற பகவானுடைய அந்தரங்க சக்தியின் செயல்களால் பொய்யாக கவரப்பட்ட செயல்களை நோக்கி முட்டாள்தனமாக அவர்கள் தாண்டி குதிக்க கூடாது. உபயோகமற்ற பாகவத பிரசங்கங்கள் பகவானின் அந்தரங்க சக்தியுடனும் சம்பந்தப்பட்டுள்ள செயல்களில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். பௌதீக புலன் நுகர்வில் மெய் மறந்துள்ள போலி பக்தர்கள் தப்பாக முக்தியடைந்த ஆத்மாக்களின் நிலைக்கு தாண்டப்படுகின்றனர். இதனால் அவர்கள் கீழே விழுந்து பகிரங்க சக்தியின் பிடிக்குள் பலமாக சிக்கிக் கொள்கின்றனர். பகவானின் லீலைகளை பற்றி கேட்பதென்றால் கோபியர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளை பற்றியோ அல்லது கோவர்தன மலையை அவர் தூக்கிய லீலைகளை பற்றியோ கேட்பதுதான் சரி என்று அவர்களின் சிலர் நினைக்கின்றனர். மேலும் பகவானின் அங்க விரிவுகளாகிய புருஷாவதாரங்களின் லீலைகளுடன் ஜட உலகங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் லீலைகளுடன் தங்களுக்கு எவ்வித சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் நினைக்கின்றனர். உண்மையில் பகவானின் புருஷாவதார லீலைகளை போன்ற விளக்கங்கள் பகிரங்க சக்தியின் பிடியில் சுக்குண்டு கிடப்பவர்களுக்காகவே இருக்கின்றன. ராசலீலையை போன்ற விஷயங்கள் முக்தியடைந்த ஆத்மாக்களுக்குரிய பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அல்ல. எனவே பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகிரங்க சக்தியுடன் சம்பந்தப்பட்டுள்ள பகவானின் லீலைகளை பயபக்தியுடன் கேட்க வேண்டும். இத்தங்கை செயல்கள் முக்தியடைந்த லீலையில் ராசலீலையை பற்றி கேட்பதற்கு சமமானவையாகும். பந்தப்பட்ட ஆத்மா முக்தியடைந்த ஆத்மாக்களை போல் செயற்படக்கூடாது. பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் சாதாரண மக்களுக்கு மத்தியில் ராசலீலையின் வர்ணனைகளை பற்றி ஒருபொழுதும் கேட்பதில்லை. பகவத் விஞ்ஞானமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தை கேட்பதற்குரிய அதிகாரத்தை முதல் 9வது காண்டங்களை தயார்படுத்துகின்றன. இவ்விஷயம் இக்காண்டத்தின் கடைசி அத்தியாயத்தில் மேலும் விளக்கப்படும். 3வது காண்டத்தில் இன்னும் தெளிவாக விளக்கப்படும். எனவே பகவானின் தூய பக்தன் ஒருவன் ஸ்ரீமத் பாகவதத்தை அதன் முதல் துவக்கத்திலிருந்தே படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். 10வது காண்டத்தில் அல்லது பக்தர்களை என்று அழைக்கப்படும் சிலர் உடனே 10வது காண்டத்திற்கு செல்லுமாறு சில தடவைகளை நன்மை கேட்டுக்கொண்டனர். ஆனால் அத்தகைய ஒரு செயலிலிருந்து நாம் விலகியே இருந்தோம். ஏனெனில் ஸ்ரீமத் பாகவதத்தை பகவத் விஞ்ஞானமாக அளிக்க நாம் விரும்புகிறோம். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு சிற்றின்பாஸ் ஏற்படுத்துவதற்காக அல்ல. இது ஸ்ரீ பிரம்மா போன்ற பெரும் அதிகாரிகளால் தடை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு விஞ்ஞானபூர்வமான நூலாக கருதி அதை படிப்பதாலும் கேட்பதாலும் புலன் என்பதை அடிப்படையாக கொண்ட மாயசக்தியிலிருந்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் விடுபட்டபின் உன்னத அறிவின் உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக உயர்த்தப்படுவார்கள். ஸ்ரீமத் பாகவதம் 2வது காண்டத்தின் குறித்த காலத்தில் தோன்றும் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும் என்னும் தலைப்பை கொண்ட 7ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளில் இவ்வாறு நிறைவேறுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே, அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பது என்பது
தன்னிச்சையாக அல்ல, ஒரு பக்தரோட உதவியோட அவங்களுடைய வழிகாட்டுதலின் கீழே படிக்கணும். ஏன்னா நாம நம்மளுடைய சுபாவத்துல இருந்து படிச்சோம் அப்படின்னா, சத்துவகுணத்துல இருப்பவன் சத்துவகுணத்துல புரிஞ்சுக்க முடியும், ரஜோகுணத்துல இருக்கிறவங்க ரஜோகுணத்துல புரிஞ்சுக்க முடியும், தமோ குணத்துல இருக்கிறவங்க தமோ குணத்துலதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ப புரிந்து கொள்ளுவது அல்ல பாகவதம். பாகவதம் ஒரு தூய பக்தரின் வழிகாட்டுதலின் கீழ் படிக்கப்பட வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு ராசலீலை அப்படின்னாலே அது தங்களுடைய உடல், மனித உடலோட சம்பந்தப்படுத்தி அதை பாக்குறாங்க. அப்ப பகவான் வந்து ஆத்மராமா, தன்னுள் நிறைவு பெற்றவர். அவருக்கு எதுவுமே தேவைப்படாது. அவருக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, நம்மளை போன்ற மலம் ஜலம் மூத்திரம் கொண்ட உடல் கிடையாது, அவருக்கு காமம் எல்லாம் கிடையாது. அவர் அதற்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா மாயினால் எப்படி அந்த ஜீவராசிகளுக்கு இங்க இருக்கிற இந்த நித்திய பத்தா அப்படின்ற சொல்லப்பட்ட ஜீவராசிகளுக்கு தான் அந்த உணர்வுகள் இருக்கு. அப்போ பகவானை அதே கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. ராசலீலை இப்ப மக்களுக்கு என்னன்னா அதேதான். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா எப்படி அவர் 16,108 மனைவிகளை வச்சிருந்தார், உடனே அதுதான் கேட்பாங்க. சரி, அந்த ரீதியாவே பார்க்க போனா 16,108 மனைவிகளை ஒருவனால வச்சிருக்க முடியுமா சாதாரண மனுஷனால? ஏன்னா ஒரு சித்தர் யோகி கூட, யோகி சித்திகள் கைவர பெற்றவன், அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றவன் கூட தன்னை 9ஆக விரிவாங்கம் பண்ணி கொள்ள முடியுமே தவிர 16,108 இல்ல லட்சக்கணக்கோ இல்ல கோடிக்கணக்கோ மில்லியன் கணக்கோ எல்லாம் விரிவாகம் பண்ண முடியாது. ஆனா பகவானுக்கு எல்லையே கிடையாது. ஆனந்த அவர் தன்னை எவ்வளவு வேணுமாலும் விரிவாங்கம் பண்ணிக்குவார். அதுவும் அவருடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக விரிவங்கம் பண்ணுகிறார், வெளிப்புற சக்தியின் மூலமா இல்ல. வெளிப்புற சக்தி என்பது இந்த ஜட உலகை படைப்பதற்காக அவர் பயன்படுத்தினார். ஆனா அந்தரங்க சக்தி தான் அவருடைய ஒரிஜினல் உண்மையான சக்தி. அப்ப அந்த அந்தரங்க சக்தியிலேயே 3 பிரிவுகள் இருக்கிறத நாம பாக்குறோம். ஹலாதினி, சாந்தினி, சம்பித் அப்படின்னு. சத்து, சித்த, ஆனந்தம் இவற்றை கொண்ட அந்த சக்திகள். பிரணாம். கிடைச்சது மச்சி, ஹேங் ஆயி போச்சு அப்படியே. ஓகேங்க தாஜி, ஓகே. அப்போ இந்த பாகவதத்தை எவ்வாறு படிக்க வேண்டும்? இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போனோன்னு பகவான நம்ம என் பாதத்துல இருந்துதான் பார்க்கணும். முதல்ல எடுத்தோன்னா தலையை பார்க்கறக்குரிய அருகதை நம்மளுக்கு கிடையாது. அப்ப 12 காண்டங்கள் இருக்கின்றது இந்த பாகவதத்துல. அப்ப முதல் காண்டம், 2வது காண்டம் அவரது திருவடி, 3வது 4வது காண்டம் அவரது தொடைகள், அப்படியே பாதத்திலிருந்து மேல மேல போகணும். அப்ப 5வது காண்டம் அவருடைய தொப்புள், 6வது காண்டம் அவரது மார்பு, 7, 8வது காண்டம் அவரது கைகள், 9வது காண்டம் அவரது தொண்டை, 10வது காண்டம் தான் அவரது அழகிய தாமரை திருமுகம், 11வது காண்டம் நெற்றி, 12வது காண்டம் தலை. இப்படி படிப்படியாக போய் அவரது திருமுகத்தை, 10வது காண்டமான அந்த திருமுகம், அத நாம தரிசனம் பண்ணணும். நேரா எடுத்த உடனே ராசலீலை போய் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய மனோபாவத்திலேயே அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஓ நம்மளை போல காமம், அவருக்கு மனித உடல், அவஜானந்தி மாமூடா மானுஷம் ஆசிரியம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அந்த நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அவங்களால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்புறம் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா பாவ செயல்ல ஈடுபடுறாங்க நிறைய பேரு. நானும் கிருஷ்ணர், நானும் லீலை பண்றேன், ராசலீலை பண்றேன் அப்படின்னு பெண்களை எல்லாம் அவங்கள வசீகரம் பண்ணி போலியான சொற்பொழிவெல்லாம் கொடுத்து, அந்த மாதிரி இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்குது நார்த் இந்தியால. நான் தான் கிருஷ்ணர், இந்த கலியுகத்துல நான் வந்திருக்கேன், எங்கூட ராசலீலை பண்ணுங்க, அவராவே நான் மாறிட்டேன், அகம் பிரம்மாஸ்மி, நானும் கடவுள் தான், நானும் கிருஷ்ணர் தான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நானும் பிரம்மன். பிரம்மன் அப்படின்னா ஆத்மா, தன்னை உணர்தல் அப்படிங்கிறது அதுதான் ஆத்மா, நான் உடல் அல்ல. ஆனா அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படிங்கிறது எந்த நிலையிலும் வரவே வராது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி ஒருத்தன் இருந்தா அப்படின்னா அவன் ஏன் முக்குணங்கள்ல இருக்கான்? கடவுள் அப்படிங்கிறவங்களுக்கு மனித உடல் எல்லாம் கிடையாது. அவர் கருவுல பிறந்தாரு, பின்ன இறந்தாரு, அதெல்லாம் கட்டுக்கதை. நிறைய மக்கள் கட்டுக்கதையெல்லாம் பேசுவாங்க. ஒரு ஒரு பலூன் மாதிரி ஊதிட்டே போவாங்க. அப்ப ஈர பேனாக்கி பேனா பெருமாள் ஆக்குற மாதிரி நிறைய கட்டுக்கதைகள். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்போ பாகவதம், யார் ஒருவர் பாகவதத்தை விஞ்ஞான பூர்வமான நூலாக அதை படித்து கேட்டு புலனின்பத்தை அடிப்படையா கொண்ட இந்த
மாய சக்தியிலிருந்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் விடுபடுறாங்களோ அவங்க உன்னத அறிவின் உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக உயர்த்தப்படுவார்கள். ஏன்னா பாகவதம் ஒன்றே வழி. ஏன்னா பாகவதம் எல்லா சாஸ்திரங்களின் முடிவான இறுதியான தீர்ப்பு. எல்லா சாஸ்திரங்களோட எசன்ஸ் இங்க இருக்கு. அதனால நீங்க ஒவ்வொரு சாஸ்திரம் ரிக், யசுர், சாம, அதர்வன போன்ற வேதங்களை எல்லாம் படித்து ஏன்னா அதெல்லாம் படிச்சாலும் புரியாது. எளிமையான முறையில் பாகவதம் நம்மளுக்கு ஏற்றப்பட்டு ஸ்ரீல பிரபுபாதரால் மொழிபெயர்த்து தரப்பட்டிருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகவதம் உலகத்துல எல்லா மக்களும் இதை படித்து பயன்பெறுகிறார்கள். பாகவதம் இருக்கிற வீட்டுல பகவானே குடியிருக்கிறார். பாகவதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க தேவர்கள் அந்த வீட்டு வாசல்ல தலை வணங்கிட்டு போறாங்களாம். ஏன்னா தேவர்களை நம்மால பார்க்க முடியாது. தேவர்களையே பார்க்க முடியாத கண்ணு நம்மளோடது. அப்ப எப்படி பகவானை பார்க்க முடியும்? ஏன்னா தேவர்கள் அவர்கள் ஒரு சிறு துரும்புதான் பகவானுக்கு அதிகாரிகள். அப்படிப்பட்ட தேவர்களே நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பகவான் அவங்களுக்கு மேல பல மடங்கு உயர்ந்தவர். எவ்வளவுன்னே சொல்ல முடியாது, அளவெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ பகவானை நேரடியாக காண வேண்டும் என்றால் புராணங்கள் வழியாக, அதுவும் பாகவதத்தின் வழியாக ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு நாம் அகக்கண்ணால் பார்க்க முடியுமோ தவிர புறக்கண்ணால் என்னைக்கும் பார்க்க முடியாது. அடுத்தது அத்தியாயம் 8, பரிஷித் மகாராஜாவின் கேள்விகள். ஏன்னா இந்த பாகவதம் ஃபுல்லாமே கேள்விகள் மூலமாக கிடைக்க பெறும் பதில்கள் தான். அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா. அப்ப வேதாந்த சூத்திரத்தின் முதல் வரி என்ன? அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்விகள் கேட்க வேண்டும். கேள்விகள் கேட்க கேட்கதான் நம்மளுக்கு அறிவு வளரும். அப்ப எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மள மாதிரி ஒரு டீ என்ன விலை விக்குது, இட்லி என்ன விலை விக்குது, அந்த மாதிரி கேள்விகள் கிடையாது. நீ என்ன ட்ரெஸ் போட்ட, அந்த மாதிரி கேள்விகள் இல்ல. இது ஞானத்திற்குண்டான கேள்விகள். அதாவது பிரம்மனை பற்றிய கேள்விகள். பிரம்மனை பற்றிய ஆய்ந்தறிவு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அதனாலதான் அவங்க வாழ்க்கையில உயர்வு பெற முடியும். மற்றபடி அரசியல்வாதி கேட்கிற கேள்வியோ, இல்ல டீ கடை முன்னாடி பெஞ்சில உட்காந்து கேட்கிற கேள்வியோ, பாமரன் படிக்காத முட்டாள்கள் பேசுற கேள்வியோ கிடையாது. அப்ப இங்க ஆதியில ஆரம்பத்துல நம்மளுக்கு மக்களுக்கு முடிவான நன்மை பெறக்கூடியது எது, வேதங்களின் இறுதியான முடிவு எது, பகவானுடைய அவதாரத்தை பற்றி கேட்கிறாரு. 6 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் ஆரம்பத்துல கேட்கப்படுது. வேதங்களின் முடிவு, அப்ப பகவான் ஏன் வசுதேவர் அவங்களுக்கு பிள்ளையா பிறந்தார், தேவகிக்கு பிள்ளையா பிறந்தார். அப்ப அவருடைய படைப்பின் ரகசியம் என்ன, படைப்பை பற்றிய விளக்கம், அவரது லீலைகள் பற்றிய விளக்கம். இந்த 6 கேள்விகளை முதல்ல கேக்குறாங்க. அதற்குதான் இப்ப பதில பார்த்துட்டு வந்தோம். மீண்டும் பரிஷித் மகாராஜா கேள்வி கேட்கிறார். முதல் ஸ்லோகம். ராஜோவாச்ச பிரம்மணா சோதிதோ பிரம்மன் குணாக்ஞானே அகுணஸ்ய யஸ்மை யஸ்மை யதா பிராஹ நாரதோ தேவ தர்ஷனஹ. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறீங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மகாஷ்லர் பிரபா கி ஜெய். பரிஷித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியிடம் விசாரித்தார். நாரத முனி பேசுவதை கேட்டவர்கள் பிரம்மதேவரால் உபதேசிக்கப்பட்டவர்களுக்கு ஈடான அதிர்ஷ்டசாலிகள் ஆவார். அத்தகைய நாரதர் பௌதிக குணங்கள் அற்றவராக பகவானின் திவ்ய குணங்களை எவ்விதம் விவாதித்தார். மேலும் யார் முன்னிலையில் அவர் பேசினார்? பொருளுரை. தேவரிஷி நாரதர் பிரம்மதேவரால் நேரடியாக உபதேசிக்கப்பட்டவர். பிரம்மதேவர் பரமபுருஷரின் நேரடியாக உபதேசிக்கப்பட்டவர். எனவே நாரதரால் அவரது பற்பல சீடர்கள் கொடுக்கப்பட்ட உபதேசங்களில் பரமபுருஷர் உபதேசங்களுக்கு சமமானவையாகும். இதுவே வேத அறிவை அறிவதற்குரிய முறையாகும். இந்த அறிவு சீட பரம்பரையின் மூலமாக பகவானிடத்திலிருந்து கீழிறங்கி வருகின்றது. வேத அறிவை மனக்கற்பனையாளர்களிடமிருந்து பெறுவது சாத்தியமில்லை.
எனவே எங்கெல்லாம் நாரத முனிவர் செல்கிறாரோ அங்கெல்லாம் பகவானின் அதிகாரம் அளிக்கப்பட்டவராக தாம் அவர் காட்டிக்கொள்கிறார். அவரது தோற்றம் பரமபுருஷரின் தோற்றத்திற்கு நிகரானதாகும். அதை போலவே உன்னதமான உபதேசத்தை உறுதியாக பின்பற்றும் சீட பரம்பரை உண்மையான ஒரு சீட பரம்பரை ஆகும். பகவானால் அவரது பக்தர்களுக்கு ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்ட உபதேசத்திற்கும் சீட பரம்பரையில் வரும் அதிகாரத்தினால் கொடுக்கப்படும் உபதேசத்திற்கும் எந்தவித வேறுபாடும் இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான ஆன்மீக குருவின் தகுதியாகும். நாரத முனிவர் எவ்வாறு பகவானின் உன்னத அறிவை பரப்பினார் என்பது பிந்தைய காண்டத்தில் விவரிக்கப்படும். பௌதீக படைப்பிற்கு முன்பே பகவான் இருந்தார் என்பதற்கு அவர் உன்னதமான பெயர், குணம் போன்ற எந்த பௌதீக குணங்களையும் பிரதிபலிப்பதாகாது என்பது தெரிய வரும். எனவே குணங்கள் அற்றவர் அருணா என்று பகவான் வர்ணிக்கப்படும் பொழுது அவருக்கு குணமில்லை என்பது அது குறிக்காது. சத்வம், ரஜோ, தமம் போன்ற பௌதீக குணங்கள் அவருக்கு இல்லை என்பது அது குறிக்கின்றது. எல்லா பௌதீக கருத்துகளுக்கும் அவர் மேலானவர் ஆவார். இதனால் அவர் அருண என்று வர்ணிக்கப்படுகின்றார். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து எப்படி நாம அந்த அறிவை பெற வேண்டும்? உன்னதமான அறிவு. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுஷூகம் கர்தும் அவ்யயம். அப்ப இந்த உன்னத அறிவை எப்படி பெற வேண்டும் அப்படின்னா, சீட பரம்பரையில் வரும் சீடர்களிடமிருந்து மட்டுமே பெற வேண்டும். அப்ப தான் தோன்றித்தனமா நேத்து முளைத்த காளான்கள், மலைக்கு முளைத்த காளான்கள் மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்துல நான் தான் குரு, எனக்கு 1 லட்சம் கொடுங்க, நான் உங்களுக்கு தீட்சை தரேன் அப்படின்னு எல்லாம் போலி சாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் நீங்க சரணடைஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையே பாழாயிடும். ஏன்னா உண்மையானவர்களை தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து அவர்களிடம் சரணடையணும். தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தேக்ஞானம் ஞானினஸ் தத்துவ தர்ஷனக. அவங்களிடம் அடக்கமா கேள்வி கேட்டு பணிவிடை செய்து அந்த ஞானத்தை பெற வேண்டும். அப்போ அந்த ஆன்மீக குருவை அடையாளம் காட்டுறது ரொம்ப முக்கியமானது. நம்ம யார்கிட்ட சரணடையணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லார்கிட்டையும் சரணடைஞ்சிடக்கூடாது. அப்படி போலி சாமியார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் பணத்தை பறிச்சிருக்கிறாங்க, பெண்களோட கற்பை பறிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சொத்துக்களை எல்லாம் ட்ரஸ்டி, அவங்க குடும்பத்திலேயே இருக்கிறவங்கள ட்ரஸ்டியா போட்டுக்குவாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க. அப்ப உடலுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க நிறைய பாருங்க ஹாஸ்பிட்டல்ல ஸ்கூல் வச்சு. ஆனா அதெல்லாம் உண்மையா அவங்க அதையும் சேவையா செய்யறது இல்ல, அதையும் பணத்தை வாங்கிட்டு தான் செய்வாங்க. அப்ப அவங்க வந்து பெரிய ஒரு செல்வந்தர்களா இருப்பாங்க. வெளிப்புறத்துல வந்து நாங்க சாமியார்கள்னு காட்டிக்குவாங்க. அப்ப ஆன்மீக குரு எங்கிருந்து வந்திருக்காங்க? இப்ப நாம இருக்கிற இந்த பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்துல பகவான் கிருஷ்ணரிடமிருந்து அந்த அறிவை நாரதர் பெற்றார், பிரம்மதேவர் பெற்றார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையேன்னு. அப்ப பிரம்மதேவரிடமிருந்து நாரதர் அதை பெற்றார். நாரதரிடமிருந்து சுகதேவ கோஸ்வாமி, வியாசதேவரிட்டிருந்து சுகதேவ கோஸ்வாமி, சுகதேவ கோஸ்வாமிட்டிருந்து சூத கோஸ்வாமி. அப்படி பரம்பரையாக அவரோக முறையில மேலிருந்து கீழே இறங்கி வருகின்றது. அப்போ ஒரு பழுத்த மாம்பழம் மரத்துல இருக்குது அப்படின்னா அது சேதம் இல்லாம கீழே வந்து பறிக்கணும். அப்ப கல்லெடுத்து வீசினாலோ குச்சி வச்சு பறிச்சாலும் உங்களுக்கு வந்து அது சேதமாயிரும். ஏன்னா அது கனிந்த பழம். சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். அப்ப அந்த பழுத்த கனியை எவ்வாறு கீழே வந்து சேதம் இல்லாம பெறுறது? ரொம்ப உயரமா இருக்கு மரம். அப்ப உச்சி கிளையில இருக்கு அந்த பழுத்த மாம்பழம். அப்ப மேல இருக்கிற அந்த மாம்பழத்தை பறிக்கிறதுக்காக கிளையாக சீடர்கள் அங்க உட்கார்றாங்க. அப்ப மேல இருக்கிறவர் அதை கீழே தர்றாரு, அங்க இருக்கிறவர் அதுக்கு கீழே இருக்கிற கிளையில இருக்கிறவருக்கு தர்றாரு. இப்படி மாம்பழமானது கீழே எந்த சேதமும் இல்லாமல் இறங்கி வருது. அப்போ அவங்க வந்து தங்களோட சொந்த கருத்துக்களை சொல்றது கிடையாது. குரு பரம்பரையில வர்றவங்க நீங்க இப்படித்தான் இருக்கணும், இந்த ஆசனம் போடணும், ஏன்னா பகவான் சொன்னதை உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ். அதனாலதான் பாகவதம் வாங்கினாலோ பகவத்கீதை வாங்கினாலோ ஸ்ரீல பிரபுபாதரோட மொழிபெயர்ப்புல வாங்க சொல்லி எல்லாருக்கும் அறிவுறுத்துறோம். நாம புத்தக கடைக்கு போனா முதல்ல ஏதோ ஒரு புத்தகம் பகவத்கீதைன்னு போட்டிருக்கா, ஆஹா பகவத்கீதை நான் ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சேன், ஆர்த்தர் எல்லாம் பார்க்க மாட்டோம், யார் மொழிபெயர்த்தானே பகவத்கீதை தானே வாங்கிட்டு போயிடும்.
ஆனா வீட்டுல போனா ஒண்ணும் புரியாது. நான்லாம் அப்ப நினைச்சிருப்பேன் பெரிய பகவத்கீதை தான் நிறைய விஷயம் இருக்கும் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கற்பனை கதைகளை நிறைய உள்ள பூத்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு பெரிய குழப்பம்தான் வரும். அப்போ மனிதனால் இயற்றப்படுவது அல்ல பகவத்கீதை பாகவதம். சுத்த சத்துவ குணத்தில் இருப்பவர்களால், ரஜோகுணம் தமோகுணம் சத்துவ குணத்தில் இருக்கிறவங்களால மொழிபெயர்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது, ஆன்மீக அறிவு கிடையாது. அப்போ அதையும் மேல தாண்டி சுத்த சத்துவ நிலை என்கின்ற உயர்ந்த நிலை, அந்த நிலையில இருக்கிறவங்களதானாலதான் பாகவதம் பகவத்கீதை மொழிபெயர்த்து தர முடியும். அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு மெனுக்கெட்டு தள்ளாத வயதுல 70 வயதுல எல்லாருக்கும் ஆன்மீக ஒளி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால சுயநலத்தை விடுத்து தன்னுடைய உடலுக்கான இன்பத்தை எல்லாம் அவர் தேடாம இரவு பகலாக எழுதினதுதான் இந்த பாகவதம் பகவத்கீதை மொழிபெயர்ப்பு. நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக கருணை கொடுத்ததுதான் இது. அவர் பட்ட கஷ்டத்தை நாம எவ்வளவு எளிதா இப்போ ஒருத்தர் பால் கறந்து காய்ச்சி நம்மளுக்கு அதை வடிச்சு ஆற வச்சு மிதமான சுட்டுல குடுக்குறாங்கன்னா எவ்வளவு சுகமா உட்காந்து குடிச்சிருவோம். ஆனா அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, மாட்டை வாங்கி அதை கட்டி அதுக்கு புல்லு போட்டு எவ்வளவு கஷ்டம் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா அதெல்லாம் நம்ம பின்னாடி இருக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. இப்ப பாகவதம் இருக்கு நம்ம கையில, ஆனா எவ்வளவு பேர் அதை முறையா யூஸ் பண்றோம். ஏன்னா பாகவதம் தினமும் படிக்க வேண்டிய ஒரு கிரந்தம். பாகவதத்தை படிக்க படிக்க படிக்கதான் நம்மளுக்கு இன்னும் உணர்வுகள் தூய்மை அடையும். அது படிக்கணும்னாலும் கேட்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கேட்கறதுதான் நம்மளுக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஸ்ரவணம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், ஸ்ரவணம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்ப பகவான் குணங்கள் அற்றவர், அகுண. இப்ப குண அப்படிங்கறதுக்கு முன்னாடி சேர்த்தணும் அப்படின்னா கர்மா அகர்மா, இந்த மாதிரி அப்படிங்கிற சேர்த்துனா சான்ஸ்கிரிட்ல ஆப்போசிட். குண அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அகுண. அகுண அப்படின்னா குணங்கள் அற்றவர். குணங்கள் அற்றவர்னா குணமே இல்லையா அவர்கிட்ட அப்படின்னு குதர்க்கமா கேட்க கூடாது. சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் போன்ற மாய்க்கு உட்பட்டவர் அல்ல. அதற்கு அப்பாற்பட்ட புனிதமான உன்னதமான குணங்களை சுத்த சத்துவ நிலையில அவர்கிட்ட ஏகப்பட்ட குணங்கள் இருக்கு. 64 குணங்கள், அதற்கும் மேற்பட்ட எண்ணிலடங்கா குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. அடுத்தது பதம் 2. எதத்வேதி தும் இச்சாமி தத்வம் தத்வ விதாம்பர ஹரேரத்புத வீரியஸ்ய கதாலோக சுமங்கலாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். அரசர் கூறினார், அற்புத சக்திகளை பெற்றுள்ள பகவானை பற்றிய வரலாறு எல்லா கிரகங்களுக்கும் நிச்சயமாக மங்களம் அளிப்பவை ஆகும். அவற்றை நான் அறிய விரும்புகிறேன். பொருளுரை. பரம புருஷரின் செயல்களை பற்றிய வர்ணனைகளை நிறைந்த ஸ்ரீமத் பாகவதம் எல்லா கிரகவாசிகளுக்கும் மங்களம் அளிப்பவை ஆகும். அதை ஒரு குறிப்பிட்ட மத பிரிவுகளுக்காக சொந்தமானதாக எண்ணுபவன் நிச்சயமாக தவறு செய்தவன் ஆவான். ஸ்ரீமத் பாகவதம் சந்தேகம் இல்லாமல் பகவானின் எல்லா பக்தர்களுக்கும் மிக பிரியமான ஒரு சாஸ்திரமாகும். அது பக்தரற்றவர்களுக்கு கூட அது மங்களம் அளிப்பதாகும். ஏனெனில் ஜடசக்தியின் கீழ் வசியப்பட்டு கிடக்கும் பக்தரற்றவர்களுக்கு கூட அத்தகைய பந்தத்திலிருந்து விடுபட முடியும். இத்தகைய விடுதலை அடைய ஸ்ரீமத் பாகவத்தின் வர்ணனையை அவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் சீட பரம்பரையில் வரும் பகவானின் பிரதிநிதியிடமிருந்தும் கேட்க வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்ப பாகவதம் அமல புராணம், வைஷ்ணவானாம் பிரியம், வைஷ்ணவர்களுக்கு மிக மிக பிரியமானது. இப்ப பாகவதம் கேட்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஜடசக்தியின் கீழே வசியப்பட்டிருக்கிற இந்த பக்தர் அல்லாதவர்களுக்கு அந்த பந்தத்திலிருந்து விடுபட, ஜடசக்தியின் பந்தத்திலிருந்து விடுபட ஒரே வழி பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தோட வர்ணைகளை அவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் சீட பரம்பரையில் வரும் பகவானின் பிரதிநிதியிடமிருந்து கேட்க வேண்டும். யாருகிட்டயோ காசுக்கு வியாபாரம் பண்றவங்க கிட்ட போய் கேட்டோம்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல போயிரும். அது மனசுக்குள்ள போகாது. கண்டிப்பா ஹிருதயத்துக்குள் அது நிலை நிற்காது. அப்போ இது எந்த ஒரு மத பிரிவுக்கும் சொந்தமானது கிடையாது. பாகவதம் இந்துக்களுக்கு மட்டும்தான், கிறிஸ்டினுக்கு மட்டும்தான், முஸ்லிம்க்கு மட்டும்தான் அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள்லாம் நிறைய பேரு பாகவதம் பகவத்கீதை எல்லாம் கேக்குறாங்க. ஏன்னா முஸ்லிம்கள் அவங்க கூட நம்மளுடைய ஒரு முஸ்லீம் சொல்லியிருக்காரு, பாகவதம் பகவத்கீதை இதெல்லாம் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி படிச்சு
தெரிஞ்சதுல இவ்வளவு பெரிய சாஸ்திரம், இந்துக்களோட சாஸ்திரம் இவ்வளவு, ஏன்னா இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாம் கிடையவே கிடையாது அந்த காலத்துல. சனாதன தர்மம். அதுக்கப்புறம் தான் நிறைய பேரு அவங்க இஷ்டப்படி சடங்குகள் செஞ்சு அவங்க இஷ்டத்துக்கு மதங்கிற பேர்ல தனித்தனியா ஒவ்வொரு குரூப்பா உண்டாக்கிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் சனாதன தர்மம். ஏன்னா இது உலகம் முழுவதும் பரத கண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு பரத மகாராஜா அவர் ஆண்டதுனாலதான் இது பரத கண்டம், அவருடைய பேர்ல பரத கண்டம்னு சொல்லப்பட்டது. ஏன்னா ஒரே ஆளுமையின் கீழ் இந்த உலகம் முழுதும் ஒரே மன்னரால் ஆளப்பட்டது. அப்போ சனாதன தர்மம் மட்டும்தான் இருந்தது. சனாதன தர்மம் என்றால் நித்தியமானது. எப்படி ஒரு மிளகாய்க்கு காரம் அப்படிங்கிறது நித்தியமானது, அதனோட தர்மம் என்ன? காரம். ஒரு புளிக்கு தர்மம் என்ன? புளிப்பு, அதனோட தர்மம் புளிப்பு. உப்புக்கு துவர்ப்பு, அதை என்னைக்குமே மாத்த முடியாது. நித்தியமானது. நித்தியமானதுன்னா நிரந்தரம். அது போல இந்த மனிதனுக்கு நிரந்தரமான தர்மம் பாகவத தர்மம். அப்போ மனுஷங்க அதுக்குள்ள பிரிவினர்கள், தமோ குணத்துல இருக்கிறவங்க நாங்க இல்ல எங்களுக்கு இதுதான் சாமி, எங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் அப்படின்னு ஒவ்வொரு பிரிவுகளாக, நாடு ஒவ்வொரு கண்டங்களாக பிரிச்சுட்டாங்க. கிரேக்கர்கள் தனியா. இதெல்லாம் நாம பாகவத்துல படிக்க போறோம். ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசர்கள்ல மிகவும் மோசமான அரசர்கள் எல்லாம் ஒரு பிரிவா போய் ஒரு நாட்டை கைப்பற்றிட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி அவங்கள பேரை வச்சுக்கிட்டாங்க, கிரேக்கர்கள் நாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அரசர் தோன்றி, அவங்களுக்குள்ள ஒரு நாடு, அவங்களுக்குன்னு ஒரு மதச்சடங்கு, இப்படி மாறி மாறி துண்டு போட்டுட்டாங்க ஒவ்வொருத்தரும். ஆனா சனாதன தர்மம் என்றும் அழியாதது. ஏன்னா எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் பகவத்கீதை அன்னைக்கும் பொருந்தது, இன்னைக்கும் பொருந்தது, நாளைக்கும் பொருந்தும். பகவத்கீதை காலத்திற்கு ஏற்ப மாறுபடக்கூடியது அல்ல. பகவானுடைய சட்டம் தர்மம் என்றும் நிலையானது, நித்தியமானது. அந்த சட்டத்தை யாராலும் மாத்த முடியாது. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பகவான் நம்மளை எல்லாம் கீழே அனுப்புறப்போ ஒரு சட்டம் போட்டு கொடுத்துட்டாரு. அதை யாரும் மாத்த முடியாது. ஏன்னா பகவானால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை மாற்ற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாராலையும் அந்த சட்டத்தை உருவாக்க முடியாது. வேதைச சர்வேரகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்களை அளித்தவனும் நானே, வேதங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவனும் நானே, வேதங்களை அறிந்தவனும் நானே. அப்ப முழுசா வேதத்தை அறிந்து கொள்ள முடியாது, பகவான் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர் தான் அதை இயற்றினார். வேதங்களை தொகுத்தவனும் நானே, வேற யாராலும் தொகுக்க முடியாது. வேதங்களால் கடைசியா புரிந்து கொள்ளப்படுபவனும் நானே. வேதங்கள் எல்லாம் எதற்கு இருக்கு? பகவானை புரிந்து கொள்ளுவதற்கு. அந்த வேதங்களோட சாரம் தான் பாகவதம். பாகவதம் எதுக்கு இருக்கு? பகவானை புரிந்து கொள்ளுவதற்கு. இப்ப பக்தர்கள் சங்கத்தின் மூலமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேண்டும். தன்னிச்சையாக நாம படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நாமெல்லாம் கோஷ்டி ஆனந்தி, பஜனானந்தி கிடையாது. அடுத்தது பதம் 3. கதயஸ்வ மகாபாக யதாஹம் அகிலாத்மனி கிருஷ்ணே நிவேஷ்ய நிஷங்கம் மனஸ்த்யஸ்யே கலேவரம். மொழிபெயர்ப்பு. பெரும் பாக்கியசாலியான சுகதேவ கோஸ்வாமியை தயவு செய்து ஸ்ரீமத் பாகவத்தை தொடர்ந்து சொல்லும்படி வேண்டுகிறேன். இதனால் பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் மனதை நான் பதிக்க முடியும். இவ்வாறு ஜடகுணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்ட நிலையில் இவ்வுடலை என்னால் கைவிட முடியும். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம். இது யாரு சொல்றாங்க மாதாஜி? இது இவரு பரீட்சித்து மகாராஜா கேக்குறாரு. ஓகே, கரெக்ட். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் விவரிக்கப்பட்டுள்ள உன்னதமான வர்ணனைகளை கேட்பதில் முழுமையாக ஈடுபட்டிருப்பது என்றாலே பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எப்பொழுதும் உறவாடுதல் என்பதையும் பௌதீக குணங்களிலிருந்து முக்தியடைந்தது என்பதையும் குறிப்பதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். ஜடக்கலங்கம் இருளை போன்றது. சூரியனின் இருப்பு இருளை போக்கி விடுவதைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான உறவில் நீடித்த ஈடுபாடு கொள்ளவானது ஒருவனை ஜடக்குணங்களின் களங்கத்திலிருந்து விடுவிக்கிறது. குணங்களினால் களங்கம் அடைவதே தொடர்ந்து பிறவிகளுக்கு காரணமாகிறது. ஜட குணங்களிலிருந்து விடுபடுவதே உன்னத நிலையாகிறது. விடுதலைக்குரிய இந்த ரகசியத்தின் மூலமாகவும் சுகதேவ கோஸ்வாமியின் கருணையாலும் பரீட்சித்து மகாராஜன் இப்பொழுது ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார்.
வாழ்வின் இறுதி கட்டத்தில் நாராயணரை நினைவிற்கொள்வதே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவம் என்று சுகதேவர் அரசனுக்கு கூறியிருந்ததே இதற்கு காரணம். பரீட்சித்து மகாராஜன் 7 நாட்களுக்கு பின் அவரது உடலை கைவிட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதனால் ஸ்ரீமத் பாகவதத்தின் விஷயங்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் பகவானை தொடர்ந்து நினைவிற்கொள்ள அவர் முடிவு செய்தார். இவ்வாறாக பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உணர்வை முழுமையாக பதித்தபடி அவர் உடலை கைவிட எண்ணினார். வயிற்று பிழைப்புக்காக பேசப்படும் பாகவதத்தை கேட்பதற்கும் பரீட்சித்து மகாராஜன் தெய்வீகமான முறையில் அதை கேட்பதற்கும் வேறுபாடு உள்ளது. பரீட்சித்து மகாராஜன் பரம சத்தியனாக முழுமுதற் கடவுளை அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்த ஆத்மாவாக இருந்தார். பலனை எதிர்பார்க்கும் பௌதிகவாதி தன்னுணர்வு பெற்ற ஆத்மா அல்ல. அவன் ஸ்ரீமத் பாகவத்தை கேட்பதெனும் பெயரில் சில பௌதீக நன்மைகளை பெற விரும்புகிறான். வருவாய்க்காக பாகவதம் பேசுபவர்களிடமிருந்து கேட்பதால் சபையினர் தாங்கள் விரும்புவதைப் போல் சில பௌதீக நன்மைகளை பெற முடியும். ஆனால் ஒரு வார காலமாக அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது போல் பாவனை செய்தாலும் அது பரீட்சித்து மகாராஜன் கேட்டதற்கு ஈடாகாது. ஸ்ரீமத் பாகவதத்தை தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவிடமிருந்து கேட்க வேண்டியது புத்தி சுவாதீனம் உள்ளவர்களின் கடமையாகும். இதன் மூலமாக பொருள் சம்பாதிப்பவர்களால் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. இத்தகைய செவியுறுதலை ஒருவன் தன் வாழ்வின் கடைசி கட்டம் வரை தொடர வேண்டும். இதனால் பகவானின் உன்னதமான சகவாசத்தை உண்மையாகவே பெற்று ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதனாலேயே முக்தியடைந்து விட முடியும். பரீட்சித்து மகாராஜன் பௌதீக கவர்ச்சி வாய்ந்த அம்சங்களான ராஜ்யம் மற்றும் குடும்பம் ஆகியவற்றுடன் இருந்த எல்லா சம்பந்தங்களையும் ஏற்கனவே துறந்து விட்டார். இருந்த போதிலும் அவரது ஜட உடலை பற்றிய உணர்வு அவருக்கு இருந்தது. பகவானுடனான தொடர்ந்த உறவின் மூலமாக அத்தகைய பந்தத்திலிருந்தும் அவர் விடுபட விரும்பினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க சில கேள்விகள் கேட்கிறேன் நானு. இப்ப பரீட்சித்து மகாராஜா யாரிடமிருந்து சாபம் பெற்றார்? எந்த மகரிஷி? அவருடைய மகன் பெயர் என்ன? நல்ல நினைப்பு இருக்குது. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்பவுமே கேக்குறப்ப நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். நானு நோட்ஸ் எடுத்தீங்கன்னாதான் எல்லாமே ஞாபகம். மாதாஜி 2-3 பேர் சொல்லுங்க, அதுல ஒரு பேர் நாங்க சொல்றோம். மாதாஜி எழுத்து பேர் அது சமீக மகரிஷி. அவருடைய பையன் பேர் என்னங்க? பையன் பேர் சின்ன பையன். சின்ன பையன். அவன் விளையாட்டா சாபம் கொடுக்கறான். அப்ப அந்தணர்களோட சாபம் அன்னைக்கு பலனளிக்க கூடியது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. ஒரு சின்ன பையன் அந்தணன் கூட சாபம் விட்டதுனால பரீட்சித்து மகாராஜாக்கு 7 நாட்கள்ல அவர் வாழ்க்கையை முடிக்க போறார். அப்ப அந்த 7 நாட்கள் தன்னுடைய கவனம் முழுதும் உடல் பற்றிய எண்ணத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா உடல் பற்றிய எண்ணத்துல நான் கொஞ்சம் இருக்கேன். அதையும் நான் ஏன்னா அவர் சாதாரண அரசர் கிடையாது. பரீட்சித்து மகாராஜா யாரு? யுதிஷ்டரனோட அப்படிப்பட்டவருக்கு எப்படி தன்னுணர்வு இல்லாம இருக்கும்? தன்னுணர்வு அடைந்தவர் அவர். ஏன்னா அவர் எப்பொழுது தரிசனம் பெற்றிருக்கிறார்? பகவானோட தரிசனம் அவருக்கு எப்ப கிடைச்சது? பரீட்சித்து மகாராஜாக்கு கருவில் இருக்கும் போதே கிடைச்சிருச்சு. கருவுல இருக்கும் போதே பகவானை அவர் பரமாத்மாவாக தரிசனம் பண்றார். 4 கையுள்ள விஷ்ணு ரூபத்துல, 3 அங்குலம் உள்ள அந்த விஷ்ணு ரூபத்துல பகவானை தரிசனம் பண்றார். அப்படிப்பட்டவர் எப்படி ஒரு மகாத்மாவாக இல்லாமல் இருக்க முடியும்? ஆனாலும் அவர் உடல் சம்பந்தமாக, ஏன்னா அது ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஆட்சியை நிர்வாகம் பண்ணணும். அப்ப ஆட்சியை நிர்வாகம் பண்ணும்போது எப்பவுமே ஆன்மீகத்துல இருக்க முடியாது. கடமையை செய்யணும். பகவான் என்ன சொல்றார்? கடமையை செய் அப்படின்னு சொல்றார். அப்ப பகவானுக்காக கடமையில ஈடுபடணும். யாரு எந்த குணத்துல இருக்காங்களோ, சத்திரியன் அரசாட்சியில ஈடுபட்டிருக்கணும். ஒரு வைஷ்யன் தொழில ஈடுபட்டிருக்கணும். அதே சமயம் அதை பகவானுக்காக செய்ய வேண்டும். அதுதான் பக்தி யோக முறை. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சியதே. அப்போ இங்க பரீட்சித்து மகாராஜா 7 நாள்ல இறக்க போறது. எந்த பாம்பு கிடைக்க போகுது? அந்த பாம்போட பேர் என்ன? தட்சகன் என்கின்ற பாம்பு. தட்சகன் என்ற பாம்பு கடிச்சு இறக்க போறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நான் இறக்க போறேன்.
ஆனா இதுல சம்பந்தப்பட்டது அந்த சிறு பையன். சிறுங்கி. அந்த பையன் வந்து சிறுங்கி. ஸ்ருங்கி. சிறுங்கி. ஆமா. அந்த அந்த ஸ்ருங்கி வந்து கலியுகத்துல எப்படி ஒரு கலிபுருஷன் ஆதிக்கம் பண்றான் பிராமணர்கள் மூலமா அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் ஆயிட்டான். ஏன்னா பிராமணர்களோட தன்மை குறைவதற்கு ஒரு எடுத்துக்காட்டா ஸ்ருங்கி. அவன் தான் ஆரம்பத்திலேயே பிராமண தன்மையை இழந்து சாபம் பெற்றான். ஏன்னா இது ஒரு அற்ப விஷயம். அவர் இப்ப செத்த பாம்ப கழுத்துல தன் தந்தை கழுத்துல போட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப பரீட்சித் மகாராஜா ஏன் போட்டார் அப்படின்னா, அதுவும் பகவானோட லீலை. நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு பாகவதம் கிடைச்சிருக்கு அப்படின்னா எதனால? பரீட்சித் மகாராஜா தொடர்ந்து பாகவதம் கேட்டதுனால கங்கை கரையில அந்த பாகவதத்தை தான் நாம் இப்போது பாராயணம் பண்றோம். அவர் கேட்டது பகவானை பற்றிய அனைத்து கேள்விகளும் சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து அவ்வளவு இனிமையா இருந்தது. ஏன்னா இப்ப 2 பக்தர்கள் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பகவானை பற்றி பேசுறதுல ரொம்ப ஆனந்தம் அடைவாங்க. சததம் கீர்த்த எந்தோமாம் எதந்த சத்ருடவிரதாக நமஸ்யந்த சமாம் பக்தியா நித்திய யுக்தா உபாசதே அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ பகவானை பற்றி பேசுறதுல இனிமை அடைவாங்க. அப்போ சில நாள்ல நாம பார்த்திருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல நாமும் போய் கலந்துட்டோம்னா அவ்வளவு ஒரு சுகம், நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா பகவானை பற்றி பேசுவது ஒன்றே நம்மை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்க கூடியது. நம்மெல்லாம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள், ரொம்ப பற்று வச்சிருக்கிறோம். பல கோடி ஜென்மமா நாம இந்த பந்தத்துல விடுபட முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். அப்ப எப்பாறு இதுல இருந்து விடுபடுவது அப்படின்னா பகவானை பற்றி என்னைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பதால. அப்போ கடைசியில வந்து பகவானை ஸ்மரன் பண்ணணும். அந்தே நாராயண ஸ்மிருதி அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஹ பிரியாதி சமத்பாவம் ஞாதி நாஸ்யஸ்திர சம்சயஹ யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜ தந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதக. அப்ப பகவானோட அந்த ஸ்மிருதி நினைவு கடைசியில வேண்டும் என்றால் பகவானை பற்றி, ஏன்னா பரிசுத்த மகாராஜா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. உலகத்தையே ஆண்டவர். அவருக்கு எத்தனை சொத்து இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு மனைவி இருப்பாங்க, எவ்வளவு குழந்தைகள் பேரம் பேத்திகள் எல்லாம் இருப்பாங்க. அவருக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. ஒரு கையை நொடிச்சா போறோம், விரல நொடிச்சா போறோம், அவருக்கு முன்னாடி வந்து எல்லாம் நிக்கும். அப்படிப்பட்டவர் அப்படி அதை எவ்வாறு துறக்க முடிந்தது அப்படின்னா, அவர் ரிஷியாகவும் இருந்தார், ராஜாவாகவும் ராஜ ரிஷியாக இருந்தார். அதனால எல்லாத்தையும் நம்மளால இப்ப இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போ அப்படின்னா என்ன போராட்டம் பண்ணுவோம். நீ யார் சொல்றதுக்கு? இந்த வீடு என்னுடையது, எங்க அம்மா காசு கொடுத்தாங்க, எங்க அப்பா கஷ்டப்பட்டு பண்ணினாங்க, என் கணவன் எனக்காக கஷ்டப்பட்டு பண்ணா, நீ யாரா சொல்றதுக்கு? நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், எனக்கு சொத்துல உரிமை இருக்கு, கோர்ட்ல போடு, அங்க போடு, இங்க போடு, செட்டுப்புல போடு, சிவக்கட்டில போடுன்னு எல்லாம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள, இல்லையா? ஆனா பரீட்சித் மகாராஜா யாரும் எதுவும் சொல்லல, நீ போனெல்லாம் சொல்லல. அவரா எல்லாத்தையும் எப்படி மலம் கழித்து விட்டு திரும்பி பார்க்காமல் வருவார்களோ அது போல எல்லாத்தையும் அப்படியே தூசாக நினைச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டாரு அரண்மனை விட்டு. ஒரே ஒரு கோவணம் மட்டும் கட்டியிருக்காரு. அப்ப 7 நாட்கள் நம்மளை போல பாகவதம் கேட்டாரா? நம்மள எத்தனை பேர் நம்மள மாதிரி பாகவதம் கேட்டாரா? ஒரு சாப்பிடல, தண்ணீர் உணவு இல்ல, நீர் அருந்தல, தூக்கம் இல்ல. நாமெல்லாம் 1 மணி நேரம் இருங்க கொஞ்சம் 1 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு 10 பேரு இல்ல 5 பேர் கூட இருக்க மாட்டோம். உங்களுக்கு தான் வேலை இல்லை, எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குன்ட்டு நம்ம போயிடுவோம், இல்லைங்களா? கரெக்ட் வந்தாச்சு. ஆனா 7 நாட்கள் அவர் என்ன பண்ணாரு? சாப்பிடல, தூங்கல, பசிக்கு உணவு எடுத்துக்கல, நீர் எடுத்துக்கல. அவர் தன்னை மறந்து அவ்வளவு ஆழமா பகவானை பற்றி, அவரது லீலைகளை பற்றி, எப்படி இந்த உலகத்தை படைத்தார், அவரது அந்தரங்க சக்தி என்ன, வெளிப்புற சக்தி என்ன, தடஸ்ர சக்தி என்ன, அப்ப எப்படி அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் உருவாகியது, அது எப்படி அங்க வந்து மகத்தத்துவமாக இருக்குது, அது எதோட எது கலந்து என்னவா உருமாறுச்சு, அந்த படைப்பின் ரகசியம், அவர் லீலா அவதாரங்கள், அவரது குணாவதாரங்கள், மன்வந்திர அவதாரம், இந்த பற்றிய லீலைகள் மற்றும் அவரது அவதாரங்கள், அவர் ஏன் இங்க வந்தார், ஆன்மீக உலகம்னா என்ன, பௌதிக உலகம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து கேட்டுட்டே இருந்தார்.
அவர் கேட்க 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 அவர் மட்டுமா அது சுகதேவ கோஸ்வாமி மீண்டும் பதிலளித்துட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு காதில் தேன் பாய்வது அமிர்தம் பாய்வது போல மிகவும் சுவையாக இனிமையாக இருந்தது. இவர் கேட்க அவர் சொல்ல, இவர் கேட்க அவர் சொல்ல, அங்கு கூடியிருந்தவர்களுக்கு அதுக்கும் மேல. ஏன்னா பாகவதம் அமிர்தத்தை கொடுத்தா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அவ்வளவு சுவை, அவ்வளவு இனிமை. அதையெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டு. இன்னைக்கு கேட்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு எத்தனை சத்தங்கள் நம்ம காதுல நுழையுது, வேண்டாத சத்தங்கள், ஜட சத்தங்கள். பைக்கு போறது, எல்லாரும் சண்டை போடுறது, டிவியில ஒலிக்கிற அமங்கலமான ஓசைகள், கிரிக்கெட் வர்ணனைகள், ஒலிம்பிக் போட்டின்னு அப்பப்பா எவ்வளவு சத்தங்கள் நம்ம காதை அடைக்குது. ஆனா இந்த இனிமையான சத்தத்தை கேட்கறதுக்கு யாருக்குமே அந்த ருச்சி வரல. ஏன்னா இதுதான் நிரந்தரம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. இந்த உலகத்துல மக்களுக்கு எப்பதான் புரியும்னு தெரியல. ஆனா அரசாங்கமும் அதை வழிமுறைப்படுத்தவில்லைங்கிறது தான் ரொம்ப கேவலமான விஷயம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள்? டவுட் மாதாஜி, அது சின்ன கேளுங்க. டவுட், அது குழப்பமா இருக்கு. என்னன்னா சூத கோஸ்வாமின்னு ஒருத்தர்